ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொத்தமல்லி இலையில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய உணவோட ஒரு அங்கமாக கொத்தமல்லி இலை இருக்குது. இது உணவோட தோற்றம் சுவையை மேம்படுத்துது. கொத்தமல்லி இலையை குறைச்சி மதிப்பிடுறோம். கொத்தமல்லி வழங்குற சத்துக்களோட பொக்கிஷத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை ஒருபோதும் சாதாரணமாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். கொத்தமல்லியில் சாறு எடுத்து அதை தோலில் தடவுறது சூரியனோட புற ஊதா கதிர்கள்னால வயதான தோற்றம் வரும்ல, அந்த எதிர்ப்பு விளைவுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். கொத்தமல்லி இலைகள் இருக்குல்ல, அது விட்டமின்களோட ஆற்றல் மையம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சிருக்குது. நாள்பட்ட நோய்களுக்கு எதிரான உங்களோட போராட்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொத்தமல்லி உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். சரி வாங்க, கொத்தமல்லி என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுல கொத்தமல்லி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொத்தமல்லி இலையில் ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடிய இயற்கையான நொதிகள் இருக்குது. அஜீரணம், வீக்கம், வாயு இது மாதிரியான பொதுவான செரிமான பிரச்சனைகளை இது குறைக்கிறதுக்கு உதவுது. கொத்தமல்லி இலைகள் இருக்குல்ல, இது கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பினுடைய அளவு அதாவது ஹெச்டிஎல் அதிகரிக்கிறதுக்கும் உதவுது. ஆரோக்கியமான இதயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொத்தமல்லி பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல கொத்தமல்லி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு கொத்தமல்லி இலை உதவுது. நீரிழிவு நோயாளிகள் அப்படி இல்லைன்னா நீரிழிவு நோயோட ஆபத்தில் இருக்கிறவங்க உங்களோட உணவில் கொத்தமல்லி இலைகளை சாப்பிட்றது ஒரு புத்திசாலியான தேர்வாக இருக்கும். ஆரோக்கியமான கல்லீரலுக்கு கொத்தமல்லி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிறுநீர் மூலமாக நச்சுக்களை வெளியேற்றுற பங்கு கொத்தமல்லி இலைக்கு அதிகமாகவே இருக்குது. கொத்தமல்லி இலையை தினசரி உணவில் சேர்த்துக்கிறது ஆரோக்கியமான கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்குது. இது உடலோட நச்சுத்தன்மை செயல்முறையோட இன்றியமையாத ஒரு பகுதியாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாய் துர்நாற்றத்தை நீக்கிறதுல கொத்தமல்லி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இயற்கையான மவுத் ஃப்ரெஷ்னராக இந்த கொத்தமல்லி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில இலைகளை கொத்தமல்லியினுடைய ஒரு சில இலைகளை நீங்கள் மென்று சாப்பிட்றது, அதை உணவில் பயன்படுத்துறது துர்நாற்றத்தை திறம்பட எதிர்த்து போராட உதவும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கொத்தமல்லி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொத்தமல்லியில் விட்டமின் சி இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுது. வழக்கமான நுகர்வு நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கும் உங்களுக்கு சிறந்த உணர்வை தக்க வைக்கிறதுக்கும் கொத்தமல்லி இலை பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு கொத்தமல்லி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கெட்ட கொழுப்போட அளவை குறைச்சி நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு கொத்தமல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சிஜனேற்ற பவர் ஹவுஸ். இந்த பச்சை இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்குது. இது உடலுக்கு தீங்கு விளைவிக்குள்ள அந்த ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது நம்மளோட செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுது. நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை குறைக்குது. ஊட்டச்சத்து உள்ளடக்கம். கொத்தமல்லி இலைகளில் அத்தியாவசிய விட்டமின்கள், தாதுக்கள், குறிப்பாக விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் ஏ, பொட்டாசியம், போலேட் இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த ஊட்டச்சத்து நிறைந்த மூலிகையை உங்களோட அன்றாட உணவில் நீங்கள் சாப்பிட்றப்ப நீங்கள் தேவைகளை சிரமமின்றி பூர்த்தி செஞ்சுக்கலாம். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள். கொத்தமல்லி இலையில் உடலோட வீக்கத்தை குறைக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு கலவைகள் இருக்குது. இது கீழ்வாத மாதிரியான அலர்ஜி கோளாறுகளுக்கு எதிராக செயல்படக்கூடியதாக இருக்குது. இந்த வீடியோவில் கொத்தமல்லி இலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி கொத்தமல்லியை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.